ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார் ஃபார்ம். நம்ம ஃபார்மில் வந்து நண்பர்கள் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த பிறந்த முயல் குட்டிங்க வந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆகுற ஸ்டேஜ் வரும்போது குட்டி வந்து கை கால் இழுத்துறது வந்து ஆட்டோமேட்டிக்காக தலையை சுற்றி வந்து இறந்துடுது. இதுக்கு என்ன பண்ணலாம், இதை எப்படி தடுக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் இதுதான். இதுக்கு வந்து முக்கியமான ரீசன் என்னென்னா, முயல் வந்து முறையாக அடர் தீவனம் வந்து 20 நாளில் குறிக்க ஆரம்பிக்குது. இந்த 20 நாளில் அடர் தீவனம் சாப்பிடும்போது ஒரு 10 நாள் தான் அடர் தீவனம் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் அந்த டைம்லேயே தாயிட்டேருந்து குட்டிங்களை பிரிக்கும்போது கண்டிப்பாக ஹெல்த்து குறைவினால் இந்த குட்டிங்க வந்து இறக்குற சூழ்நிலை வருது. ஸோ இந்த முயல் குட்டிங்களுக்கு அடர் தீவனம் வைக்கும்போது அதில் வந்து குரோப்ளஸ்ஸு, ஆஸ்ட்ரோவிட்டு, மல்டி விட்டமின் இந்தமாரி தாதுப்புக்கள் எல்லாமே கலந்து ஹெல்த் தட்டு நீங்கள் தீவனம் கலந்து வச்சிங்க அப்படின்னா, இந்த தீவனத்தை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிரும். தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்களை இந்த அடர் தீவனத்தை உங்களால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக குட்டிங்களை காப்பாற்ற முடியும். இந்த குட்டிங்களை தாயிட்டேருந்து 30 நாளில் பிரிக்காமல் ஒரு 40 நாள் 45 நாள் வரை நீங்கள் தாய் கூடாலே விட்டு வளர்த்துட்டு நீங்கள் குட்டிகளை பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி இறப்பு வந்து கண்டிப்பாக இருக்காது. 100க்கு 100% இறப்பை வந்து நம்ம தடுத்துடலாம். குட்டிங்களுக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான ஊட்டச்சத்துக்கள் வந்து அடர் தீவனத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் குட்டிங்களை காப்பாற்ற முடியும். இதுக்கு வந்து அளவு வந்து ரேஷியோ இருக்குது. நீங்கள் மாவு சத்து வந்து ஒரு 40%, தவிடு சத்து வந்து ஒரு 40%, புண்ணாக்கு ஐட்டங்கள் வந்து ஒரு 20%, இந்த மாதிரி நீங்கள் ரேஷியோவில் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தவிடு வகைகள் மட்டும் ஒரு 40%, மாவு வகைகள் ஒரு 30%, புண்ணாக்கு வகைகள் ஒரு 30%. இதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுப்புக்கள் இதேமாரி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ரேஷியோவை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா குட்டிங்க வந்து 100க்கு 99% இறப்புகள் இருக்காது. அந்த மாதிரி இறப்புகள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பண்ணை வந்து ஒரு முழுசாக ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல பண்ணையாக கொண்டு போக முடியும், ஒரு லாபகரமான பண்ணையாக கொண்டு போக முடியும். உங்களுக்கு இந்த இதில் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.